ஹாய் லேடிஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸோட டே 3. வாங்க என்னென்ன லஞ்ச்லாம் நான் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பிளேட்டில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து புதினா ரைஸ் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே சாதம் வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போது தாளிக்க வேண்டிய கடாயில் எண்ணெய் ஊற்றி தனியாவை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வறுத்த உடனே தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உளுந்தும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டு 3 துண்டு இஞ்சி அதையும் நல்லா வறுபட்ட உடனே ஒரு சின்ன சைஸ் புளி அதுவும் நல்லா வறுத்த உடனே கழுவி வச்சுருக்க புதினாவை கொட்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பு, எப்பயுமே காரம் உப்பு உங்கள் சாய்ஸ் தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது என்னோடய ரெக்வஸ்ட். எந்த வீடியோவும் ஃபாலோ பண்ணாதீங்க. உப்பும் காரம் மட்டும் எப்பயுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி ஒரு 5-6 முந்திரியை போட்டு தாளித்து ஏற்கனவே கிளறி வச்சுட்டு, ஆக்சுவலாக இதில் வந்து நான் ரைஸில் 2 ஸ்பூன் புதினா பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம முந்திரி தாளிச்சாச்சு. இப்போ பேக் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸில் அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க புதினா ரைஸை உங்கள் பசங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு முந்திரியை லைட்டாக கார்னிஷ் பண்ணி, என்கிட்ட இன்றைக்கி நேந்திரப்பழ சிப்ஸ் இருந்ததுனால அதையும் லைட்டாக ஒரு 4-5 பீஸ் கொஞ்சம் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, யம்மியான லஞ்ச் பாக்ஸ் ஃபஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எக் ரோஸ்ட்டு. சும்மா வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். அதனுடைய ஷார்ட்ஸும் என்னுடைய சேனலில் இருக்குது, தேவைப்படுறாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு குக்கும்பர் ஸ்லைசஸ் அதுவும் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கான ஃப்ரூட் வந்து பனானா. ஸோ பனானாவும் வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. என் பையனும் ஸ்கூல் கிளம்பிட்டான். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப்